அனைவருக்கும் வணக்கம். என்னோட பேர் கௌதம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தமிழ் TechLancer. இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஒரு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பரான ஒரு கேஜெட் தான். ஸோ அதுதான் இந்த கேஜெட். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டர் டிஸ்பென்சர் அப்படின்ட்டு சொல்லலாம். ஸோ இந்த பர்டிகுலர் வீடியோவில் இந்த வாட்டர் டிஸ்பென்சருடைய அன்பாக்சிங் மற்றும் என்னோட ஃபுல் ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ வாட்டர் டிஸ்பென்சர்னா என்ன அப்படின்றத சொல்லிடுறேன். ஸோ வாட்டர் டிஸ்பென்சர் அப்படின்றது நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேன் வாட்டர், அதாவது மினரல் வாட்டருக்கு கேன் யூஸ் பண்ணியிருப்போம் இல்லையா. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கேனுக்கு இன்னொரு கேன் வாங்கி அதை அந்த கேன் மேலே வச்சு கவுத்தி இந்த மாதிரி எக்கச்சக்க விஷயங்கள் வந்திருக்கு. பட் இந்த சூப்பர் கேஜெட் என்ன பண்ணும், உங்களுடைய தண்ணி எப்படி நீங்கள் அந்த வாட்டர் கேன் ஈஸியாக எடுக்கலாம் அப்படின்றதா இந்த பர்டிகுலர் கேஜெட் செய்ய போது. அந்த இதை பார்க்கணுன்னா அந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஃபுல் ரிவ்யூ கொடுக்குறேன். ஸோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், நிறைய பேருக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் நம்ம ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. எக்கச்சக்கமான டெக் அப்டேட்ஸ் நீங்கள் மிஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. அதனால் மறக்காமல் நம்ம சேனல் பற்றி தெரியணும்னா அங்கே ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்கு போகலாம். ஃபஸ்ட்டு இந்த பர்டிகுலர் வாட்டர் டிஸ்பென்சருடைய அன்பாக்சிங் பார்த்துருவோம். ஸோ இந்த பர்டிகுலர் ப்ராடக்ட் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ளிப்கார்ட்டில் அவைலபிளாக இருந்தது. நான் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ வாங்கினா அதை வாங்கிக்கோங்க. ஸோ இப்போ இந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணிடலாம். ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வாட்டர் டிஸ்பென்சருடைய அந்த பர்டிகுலர் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் வாட்டர் டிஸ்பென்சர் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதே போல் அந்த மைக்ரோ USB கேபிள், தண்ணி எப்படி ஆப்ரேட் பண்ணிடுறது, அது போல் எக்கச்சக்க விஷயங்கள் பாக்ஸ் மேலே கொடுத்துருக்காங்க. என்னென்ன மாதிரி உங்களுக்கு அந்த கேன்ஸ்லாம் சப்போர்ட் பண்ணும் அப்படின்ற எல்லாத்தையும் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் என்ன மாதிரி விஷயங்கள் உள்ள இந்த பாக்ஸ்க்குள்ள இருக்குது அப்படின்றத பார்ப்போம். ஸோ எடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஃபனல் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஃபனலை நம்ம அதில் ஃபிட் பண்ணணும். ஸோ அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வாட்டர் டிஸ்பென்சர் அந்த மோட்டரை கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு மோட்டர் கூட அப்படின்றத சொல்லலாம். ஸோ அடுத்து என்ன மாதிரி விஷயங்கள் இருக்குன்னு பார்த்தா உங்களுக்கு ஒரு மைக்ரோ USB கொடுத்துருக்காங்க. இந்த பர்டிகுலர் மோட்டர், அதாவது இந்த வாட்டர் டிஸ்பென்சரை சார்ஜ் பண்ணுறதுக்காக. அடுத்து என்ன விஷயங்கள் இருக்குன்னு பார்த்தோன்னா உங்களுக்கு இந்த ஒரு பைப் கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு உள்ள டியூப் மாதிரி இருக்குது. ஸோ இதையும் அதோட சேர்த்து ஃபிட் பண்ணி பார்க்கணும். அன்பாக்சிங் பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அன்பாக்சிங் பார்த்தீங்கன்னா ஓரளவு டீசெண்டாக சூப்பரான ஒரு பாக்ஸில் தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ இப்போ பார்க்க போகிறது இந்த வாட்டர் டிஸ்பென்சருடைய ஃபுல் ரிவ்யூ தான் அப்படின்றத நான் சொல்கிறேன். ஸோ இந்த வாட்டர் டிஸ்பென்சர் நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லாரும் நம்ம வீட்டில் கேன்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா. ஸோ இந்த கேனில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த கேனை தூக்கி இன்னொரு கேன் மேலே வச்சுருப்போம். அதில் தான் அந்த பைப் மாதிரி இருக்கும். அதில் நம்ம தண்ணி பிடிச்சி எல்லாம் அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருப்போம். ஸோ இப்போ வெயில் காலம் அப்படின்றனால ரொம்ப சிரமமாக இருக்கும். அடிக்கடி கேன்லாம் நம்ம வாங்கிட்டே இருப்போம். ஸோ அந்த மாதிரி இடத்துல தான் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடியது இந்த ப்ராடக்ட் அப்படின்ற நான் சொல்லுவேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், நல்ல ஒரு சூப்பரான பில்டில் கொடுத்துருக்காங்க. நல்லா சாலிடாக இருக்குது, கையில் பிடிக்கிறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குது. எந்த ஒரு டிஃபெக்ட்டும் இல்லை. உங்களுக்கு குவாலிட்டி பார்க்கும்போது அந்த அளவுக்கு பக்கவாக கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இந்த ப்ராடக்ட் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா நான் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 700லேருந்து ஒரு 725, 750 வரைக்கும் மாறலாம். ப்ரைஸ் வேரி ஆகும். ஸோ அதையும் சொல்லிடுறேன். ஸோ இந்த பர்டிகுலர் ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றதையும் நான் சொல்கிறேன். ஸோ ரொம்பவே சிம்பிளுங்க. ஸோ இந்த பாக்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு டிஸ்பென்சர் கொடுப்பாங்க. இது போக ஒரு இன்னொரு இந்த இடத்துல ஒரு ஃபனல் மாதிரி இருக்கும். அந்த நீங்கள் ஃபிட் பண்ணிட்டீங்கன்னா வாட்டர் அதுலேருந்து வரும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த பர்டிகுலர் இந்த டிஸ்பென்சர் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு இது மாதிரி கொடுத்துருப்பாங்க, ஹோல் மாதிரி இருக்கும். அது போக உங்களுக்கு ஒரு டியூப் மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாங்க, பாக்ஸ்லேருந்து வரும். ஸோ மேலே பார்த்தீங்கன்னா ஒரு பவர் பட்டன் மாதிரி கொடுத்துருப்பாங்க. இது பார்த்தீங்கன்னா முழுக்க எலக்ட்ரிக்கில் ஒர்க் ஆகக்கூடியது. அதாவது நீங்கள் இதை சார்ஜ் பண்ணிக்கலாம். மைக்ரோ USB போர்ட் பின்னாடி கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த போர்ட் மூலிமா நீங்கள் சார்ஜ் பண்ணிட்டீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 to 4 days சாலிடாக இந்த எனக்கு வந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு மோட்டர் வச்சுருப்பாங்க. ஸோ இது எப்படி நம்ம மோட்டர் நம்ம ஆக்சுவலாக நம்ம கிரவுண்ட் வாட்டரை கொண்டு நம்ம மோட்டர் எப்படி பவர் பண்ணி எடுக்குமோ அதே கான்செப்டில் தான் இதை செஞ்சுருக்காங்க. பட் இது ஒரு சின்ன ஒரு டிவைஸாக இருக்குது. ஸோ எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றத சொல்லிடுறேன். ஸோ உள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுடைய அந்த பைப் கொடுத்துருப்பாங்க. அந்த டியூப் நீங்கள் ஃபிட் பண்ணிவிட்டு இது உங்களுடைய வாட்டர் கேன் மேலே நீங்கள் ப்ளேஸ் பண்ணிடணும். ப்ளேஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா மேலே ஒரு பவர் பட்டன் கொடுத்துருப்பாங்க. இந்த பவர் பட்டனை நீங்கள் ஆன் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃபனல் வழியில் உங்களுக்கு வாட்டர் வர ஆரம்பிச்சிடும். ஸோ மேபி நிறைய பேர் முன்னாடியே பார்த்துருக்கலாம். பட் இது பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லான கேஜெட்டாக நான் ஃபீல் பண்ணுறேன். அது ஏன் அப்படின்றதையும் நான் சொல்கிறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா எங்கே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், யாருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வயசானவங்க வீட்டில் நிறைய பேர் இருப்பாங்க, பாட்டி தாத்தா அந்த மாதிரிலாம் இருப்பாங்க. இல்லை தனியாக அவங்க இருப்பாங்க. ஸோ அவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா கேனை தனியாக தூக்கி போட முடியாது, லைக் வெயிட்டாக இருக்கும், அதெல்லாம் தூக்க முடியாது இல்லையா. ஸோ அவங்கெல்லாம் என்ன மாதிரி விஷயம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் கேனை இங்கே தூக்கி எங்கேயும் வைக்கணுன்ற அவசியம் கிடையாது. கீழே கூட வச்சுட்டு வாட்டர் கேனை தரையில் கூட வச்சுக்கலாம். வச்சுட்டு இதை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த பவர் பட்டன் மட்டும் அவங்க அவுட்னா போதும், ஆட்டோமேட்டிக்காக தண்ணி வெளியே வந்துடுங்க. எந்த விதமான சிரமம் கிடையாது. ஸோ இது எங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய வீடாகட்டும், இல்லை பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல்ஸில் இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் இந்த பர்டிகுலர் டிவைஸ் யூஸ் பண்ணலாம். ரொம்பவே சிம்பிள். உங்கள் கேனில் இருக்க அந்த மூடியை மட்டும் கலட்டி இது மேலே வச்சுட்டீங்க அப்படின்னா
மேலே ஒரு சுவிட்ச் மட்டும் போட்டாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக உங்களால் வந்து வாட்டர்லாம் வந்து எடுத்துக்க முடியும். ரொம்பவே சிம்பிளான ஒரு கான்செப்டில் வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க, ரொம்பவே நல்லாவும் இருக்குது. ஸோ இந்த பிராண்ட் வந்து பார்த்திங்கன்னா சிக்னிஃபிக் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாட்டர் டிஸ்பென்சர், நான் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட். இந்த சம்மருக்கு நிறைய பேர் வந்து தண்ணி ரொம்ப நம்ம அதிகமாக வந்து குடிச்சிட்டே இருப்போம், கன்சியூம் பண்ணிக்கிட்டே இருப்போம். அதே மாதிரி சார்ஜிங்கிறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட எனக்கு வந்து ஒரு 3 to 4 days வந்து சாலிடாக வந்து வருது ஒரு சிங்கிள் சார்ஜில். ஸோ அந்த விஷயத்தை பொறுத்தவரையும் எந்த ஒரு குறைபாடும் இல்லை. ஸோ இதே பர்டிகுலர் டிவைஸில் உங்களுக்கு ஒரு டிஃபெக்ட்டும் இருக்குது, அதாவது டிஸ்அட்வான்டேஜும் வந்து இருக்குது. அது என்ன அப்படின்றத நான் வந்து சொல்லிடுறேன். 2 விஷயங்கள் டிஸ்அட்வான்டேஜ் நான் வந்து பார்த்தேன். இதை வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 weeks நான் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ இதில் இருக்க டிஸ்அட்வான்டேஜ் நான் சொல்லிடுறேன். 2 டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து உங்களுடைய அந்த வாட்டர் கேன் இருக்கு இல்லையா, அது மேலே வந்து லைட்டாக இப்படி ஃபிட்டு தான் ஆகுமே தவிர்த்து அது வந்து உங்களால் ஸ்க்ரோல் பண்ணி டைட்லாம் வந்து பண்ணிக்க முடியாது. மேலே அப்படியே இப்படி வைக்க தான் முடியும். அது தவிர்த்து உங்களால் டைட் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணி அதை வந்து உங்களோட கேனில் அப்படியே ஃபிட்லாம் ஆகி நிற்காது, மேலே தான் அப்படி வைக்க முடியும். 2வது டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டியூப்பை சப்போஸ் நீங்கள் வந்து சரியாக வந்து ஃபிக்ஸ் பண்ணாமல் விட்டுட்டிங்கன்னா இந்த டியூப் வந்து உங்களோட கேனுக்குள்ளே வந்து விழுந்துடும். ஸோ விழுந்துருச்சுன்னா எடுக்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டம். ஸோ அதனால் அந்த ஒரு மிகப்பெரிய டிஸ்அட்வான்டேஜ் நான் இது வந்து பார்த்தேன். ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னா, நான் பர்டிகுலராக ஃபேஸ் பண்ணியிருக்கேன். அதனால தான் வந்து சொல்கிறேன். நான் ஒரு தான் உள்ளே சரியாக ஃபிட் பண்ணாமல் விட்டனால அது உள்ளே வந்து விழுந்துருச்சு, எடுக்கிறதுக்கு ரொம்பவே சிரமப்பட்டேன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஃபிட் பண்ணும்போது ஈஸியாக அது வந்து ஃபிட் பண்ணலாம், பட் அதை கொஞ்சம் நைலாக டைட்டாக வந்து ஃபிட் பண்ணிவிட்டு உள்ளே வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஸோ அப்படி பண்ணுற போது எந்த ஒரு பிரச்சனையும் நீங்கள் வந்து ஃபேஸ் பண்ண மாட்டீங்க. அதே போல் இதை வந்து வாஷ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சாலும் ஈஸியாக வந்து வாஷ் பண்ணிக்கலாம். நல்லா வாஷ் பண்ணக்கூடிய ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி கொண்ட ஒரு இதாக தான் டிசைனாக தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் எந்த பிரச்சனையும் வந்து கிடையாது. ஸோ இந்த பர்டிகுலர் டிவைஸ் வந்து பார்த்திங்கன்னா உண்மையிலே ஒரு சூப்பரான ஒரு டிவைஸ் தான். இந்த வெயில் காலத்துக்கு கண்டிப்பாக எல்லா இடத்துலையும் வந்து எல்லோரும் இந்த மாதிரி ஒரு சின்ன கேஜெட் வந்து வச்சிருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் எங்கேயும் இதை வந்து ஈஸியாக வந்து எடுத்துகிட்டு போகலாம், எங்கேனாலுமே இது வந்து யூஸ் ஆகும் அப்படின்றத நான் வந்து சொல்கிறேன். ஸோ அது போல் இந்த பர்டிகுலர் ப்ராடக்ட்டோட ரிவ்யூ வந்து இதுதான். ஸோ ஆன் த ஹோல் நான் அதை கிட்டத்தட்ட யூஸ் பண்ண வரையும் எனக்கு ரொம்பவே சாட்டிஸ்ஃபேக்ஷனான ஒரு ப்ராடக்ட் தான். லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் வாங்கினா வந்து வாங்கிக்கலாம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நமக்கு மட்டும் யூஸ்ஃபுல்லாக இல்லை, இன்னும் நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். எல்லாருக்கும் கண்டிப்பாக ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மீண்டும் இதே மாதிரி சூப்பரான கேஜெட்ஸோட அடுத்த வீடியோ வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.